பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் திரட்சியாய் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே வாசிக்கும்போது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 139வது சங்கீதம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். என் தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். பிரமிக்கத்தக்கதாய். உலகத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது ஒரு பிள்ளை உருவாகுகிறதான விதங்கள் இன்றைக்கி நிறைய ஏஐ மூலமாக இந்த ஃபேஸ்புக்ஸில் பல இடங்களில் சமூக வலைத்தளங்களில் நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் அது உருவேற்படுகிறதான அந்த படங்களை நாம் பார்க்க முடிகிறது. இவைகள் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு அதை குறித்ததான நல்ல படிப்புகள் இருக்கிறது. அந்த இரத்த அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து அதன் பின்பாக உருவாக்கப்படுகிற காரியங்கள். ஸோ அந்த அணுக்களிலிருந்து புறப்படுகிறதான அந்த அனுபவங்கள், இவைகளை எல்லாவற்றையும் படித்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் அதற்கு முன்பாகவே தெளிவாய் நாம் எப்படி உருவாக்கப்பட்டோம் என்பதை ஆண்டவர் வேதத்தில் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய், இன்னும் கருவிலே இருக்கும்போதே கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டது. எலும்புகள் உருவேற்படுவதற்கு முன்பாகவே அவருடைய கண்கள் நம்மை தெரிந்து கொண்டது. வேதத்தில் அநேக இடங்களில் கர்த்தர் அந்த அந்த உருவாக்கப்படுகிற விதங்களை குறித்து வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறாய். ஆனால் தேவ பிள்ளை, நீயே உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற காரியம், நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, எல்லாரும் என்னை நிந்திக்கிறாங்க, எல்லாரும் என்னை அவமானப்படுத்துகிறாங்க, எல்லாருக்கும் நான் அருக்களிப்பானேன், எல்லாருக்கும் நான் நிந்தையாக மாறிட்டேன், பார்க்குறவங்க எல்லாம் என் தலையை கொட்டுறாங்க, என்னை ஏளனமாக பார்க்குறாங்க, என் வீட்டில் என்னை யாரும் மதிக்கலை, நான் பிரயோஜனம் இல்லாதவனாக இருக்கிறேன், என் வீட்டில் என் குடும்பத்தில் நான் பிரயோஜனம் இல்லாதவனாக இருக்கிறேன். ஒருவேளை வருமானங்கள் இருக்குது, ஆசீர்வாதங்கள் இருக்குது, ஆனால் அதில் எந்த ஒரு காரியமும் எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. அதனால் நான் ஏன் உலகத்தில் இருக்கிறேன், நான் ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று சொல்லி பல காரியங்களிலே தயங்கி உடைந்து போய் இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தள்ளப்பட்டவன் அல்ல, நீ புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல, நீ ஒடுக்கப்பட்டவள் அல்ல, எல்லாராலும் நீ வெறுக்கப்பட்டவள் அல்ல, தேவனால் நீ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவள். நீ தேவனால் பிரமிக்கத்தக்க விதமாய் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன். ஸோ உங்களை நீங்கள் மட்டுப்படுத்திக்காதீங்க, உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளாதீங்க, தாழ்வு மனப்பான்மைகள் உங்களுக்குள்ள வேண்டாம். யூ ஆர் த ஸ்பெஷல் ஒன். நீ விசேஷமானவன் தேவ பிள்ளையே, நீ விசேஷமானவள் தேவ பிள்ளையே. கர்த்தர் உன்னை ஸ்பெஷலாக வைத்திருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை ஸ்பெஷலாக வைத்திருக்கிறார். நீங்கள் மற்றவங்க பேசுகிற நிந்தையான காரியங்களையும், மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற சில காரியங்களை எண்ணிக்கொண்டு உங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடுகிறீங்க. இல்லை, அவைகளெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டு இருக்கிறபடியா உண்மை நான் துதிப்பேன். ஆண்டவரே, என்னை அழகாக நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க, உங்கள் திட்டத்துக்கு உருவாக்கி இருக்கிறீங்க, உங்கள் சுத்தத்துக்கு உருவாக்கி இருக்கிறீங்க, உங்கள் தரிசனத்துக்கு என்ன உருவாக்கி இருக்கிறீங்க, அதை என் வாழ்க்கையில் செயல்படுத்தும் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிற அனுபவங்கள் இந்த நாளில் தானே உங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும், உங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும். ஆண்டவர் கையில் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. மற்றவர்களுடைய ஏளனமான காரியங்கள் நமக்கு வேண்டாம், மற்றவர்கள் உங்களை நிந்தையாக்குகிறதான அனுபவங்கள் உங்களுக்கு வேண்டாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய அதிசயமான கிரியைகளை எண்ணி கர்த்தாவே உம்மை நான் துதிக்கிறேன். அந்த அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறனே, பிரயோஜனமாக இல்லாமல் இருக்கிறனே,
ஒடுக்கப்பட்டவனாய் ஒடுக்கப்பட்டவளாய் இருக்கிறேனே. இல்லை ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. Let them be the special one in your sight, O Lord. உடைய பார்வையில் உடைய பிள்ளைகள் விசேஷமானவர்களாய் இருக்க, விசேஷமானவர்களாய் காணப்பட உதவி செய்வீராக. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்று சொல்லப்பட்டது போல, உலகத்தின் சூழ்நிலைகளை தள்ளிவிட்டு தேவனை துதிக்கிற அனுபவங்கள் பெருக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவ பிள்ளையே, ஸ்பெஷல் ஒன். வாழ்க்கையில் நீங்கள் விசேஷமானவங்க. நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.